இந்த நவநாளிலும் வரும் நன்னாளிலும் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம். இடி மின்னல் இன்னல்கள் தாங்கிடுவாய், இயற்கையின் வாரங்கள் பொழிந்திடுவாய். இடிமின்னல் இன்னல்களை தாங்கிடுவாய், இயற்கையின் வரங்களை பொழிந்திடுவாய். நம்பி வந்தோர் அடைக்கலமே, நலன்களை மழையா அருள் பவளே. நம்பி வந்தோரின் அடைக்கலமே, நலன்களை மழையாய் அருள்பவளே. புனித பார்வராளை புகழ்வோம், அவள் திருநாமம் வாழ்த்திடுவோம். இந்த நவநாளிலும் வரும் நன்னாளிலும், இந்த நவநாளிலும் வரும் நன்னாளிலும் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம். பொய் தெய்வம் வழிபட மறுத்தவளே, மெய்யான திருச்சபை சேர்ந்தவளே. பொய் தெய்வம் வழிபட மறுத்தவளே, மெய்யான திருச்சபை சேர்ந்தவளே. எங்கள் ஊரின் காவலியே, என்றும் எம்மை காப்பவளே. எங்கள் ஊரின் காவலியே, என்றும் எம்மை காப்பவளே. புனித பார்வராளை புகழ்வோம், அவள் திருநாமம் வாழ்த்திடுவோம். இந்த நவநாளிலும் வரும் நன்னாளிலும், இந்த நவநாளிலும் வரும் நன்னாளிலும் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம். புனித பார்வராளை புகழ்வோம், அவள் திருநாமம் வாழ்த்திடுவோம். இந்த நவநாளிலும் வரும் நன்னாளிலும், இந்த நவநாளிலும் வரும் நன்னாளிலும் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம். புனித பார்பர மாலே, எம் பாதுகாவலியே, தூய தன்மையின் லீலி மலரே, எண்ணில்லாத அற்புதங்களை பொழிபவளே, எங்களுக்காக பரிந்து பேசுபவளே, எங்கள் அடைக்கலமும் நம்பிக்கையுமாய் இருப்பவர் நீரே. இறை உண்மையின் புனிதையே, இதோ உமது அடைக்கலம் தேடி வருகின்றோம். இறைவனிடம் இருந்து எங்களுக்கு பெற்றுத்தந்த கொடைகளுக்கு நன்றி கூறுகிறோம். உமது தலைவரும் எங்கள் தலைவருமாம் இயேசுவை நேசிப்போம் என்றும், வாழ்நாள் எல்லாம் அவருக்கு பணிபுரிவோம் என்றும், பிரமாணிக்கமாய் இருப்போம் என்றும், அவரை அறியாத மக்களையும் அவரிடம் அழைத்து வருவோம் என்றும் உறுதி கூறுகின்றோம். எண்ணில்லாத அற்புதங்களை புரிகின்ற எம் பாதுகாவலியே, இறைவனின் அருள் வரத்தை பெற்றவளே, எங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றி கண்ணீரை துடைத்து எங்களுக்காக இறைவனை இறைஞ்ச உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்பத்தை எல்லாம் துணிவோடு ஏற்ற புனிதையே, எங்களை அருள் வாழ்வில் நடத்தவும், துன்பத்தில் துயருறும் போதும் சோதனையால் சோதிக்கப்படும் போதும் உம் ஆன்மநேயரான ஆண்டவருடைய பற்றுதலை அனுபவம் விடாமல் இருக்கவும், இறைவனில் என்றென்றும் ஒன்றிருக்கவும் அருள்வாழ்வு பெற்றுத்தர உம்மை வேண்டுகிறோம். அளவில்லா அற்புதங்களை அனைவருக்கும் வாரி வழங்குகின்ற புனித பார்பரமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பார்போற்றும் புனித பார்பரமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். ஓ இரக்க மிகுந்த புனித பார்பரமாலே, நீரை மண்ணுலகில் வாழ்ந்தபோது கடவுள் மீது கொண்டிருந்த பக்தி பற்றுதலும், மனிதர்கள் மீது நீர் வைத்த அன்பும் இறைவனிடம் உம்மை சக்தி வாய்ந்தவராக செய்தது. நீர் எமக்காக ஒரு வார்த்தை பரிந்து பேசும். இறைவன் அருள் வரங்களை எல்லாம் எம்மீது பொழிவார். உம் சகோதர சகோதரிகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். எங்கள் வேண்டுதல்களையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடத்தில் எடுத்து கூறும். உமது உதவியை கேட்டு கூவி அழைப்போருக்கு இறங்கும் புனித பார்பரமாலே, நாங்கள் பாவத்தில் அடிமையாகி சாத்தானின் வலையில் சிக்குண்டு தவிக்கிறோம். வறுமை எங்களை வாட்டுகிறது, துன்பம் எங்களை துரத்துகிறது, கவலை எங்களை கலக்கமுற செய்கிறது. இமது வேண்டுதலால் இக்கண்ணீர் கனவாயிலிருந்து எங்களை காத்தருளும்.
கண்ணீரை துடைத்தருளும். தஞ்சமென்று ஓடி வரும் எங்களை தேற்றும், நோயாளிகளை குணமாக்கும் எம் ஈடினில்லாத பாதுகாவலியே, உம்மை நேசித்த இயேசுவின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்முடைய உதவியை பாவிகளாகிய நாங்கள் கேட்கிறோம். அனைத்து துயர்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆனால் நாங்கள் இன்னும் துன்புறுவது இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்கும் சகிப்பு தன்மையை எங்களுக்கு தந்தருளும். இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை முன்னிட்டு அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி கேட்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலி புனித பார்பரம்மாள் வழியாக இறைவன் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிற எண்ணற்ற விதமான நன்மைகளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, உமது அளப்பெரிய இரக்கப் பெருக்கத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் வாழ்க்கை தந்தமைக்காக புனிதத்தின் உறைவிடமாகி இறைவா, திருச்சபையின் திருவருட்சாங்கல் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைத்தனங்களுக்காக நலம் தரும் நல்மருந்தாம் இறைவா, தரவனால் செய்வோர் அனைவரும் பெற்றுக்கொண்ட ஆன்ம சரீர நன்மைகளுக்காக வாழ்வின் நிறைவாகி இறைவா, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வளப்படுத்தி வரங்கள் பல பொழிந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக அன்பின் நிறைவாம் இறைவா, இந்த ஆலயத்தை நம்பிக்கையோடு நாடி வரும் திருப்பயணிகள் அனைவருக்கும் நீர் இந்த தருணம் வரை செய்து வருகின்ற எல்லா விதமான நல்வாழ்விற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் பெற்றிருக்கிற தனிப்பட்ட நன்மைகளுக்காக உதவிகளுக்காக நமது பாதுகாவலி புனித பார்பரம்மாள் வழியாக அமைதியாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் தன்னுடைய பாசமிகு புனிதர்கள் வழியாக மண்ணுலக மக்கள் நம் ஒவ்வொருவர் மீதும் ஏராளமான அருள் வரங்களை பொழிகின்றார். புனித பார்பரம்மாள் வழியாக இதோ இங்கு கூடியிருக்கும் நம் ஒவ்வொருவர் மீதும் இறைவன் தன்னுடைய அன்பை இறை ஆசிரியராக பொழிய நன்மைகளின் நாயகனம் அவரிடத்தில் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி நாம் மன்றாடுவோம். வழிநடத்தும் இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தி செல்லும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் நீர் என்றும் நிறைவாய் ஆசிர்வதித்து அவர்கள் தங்களுடைய பணியை சிறப்புடன் செய்ய அருள் தர வேண்டுமென்று அனைவரையும் ஆளும் இறைவா, எம் நாட்டின் தலைவர்களை எல்லாம் ஆசிர்வதித்து அவர்கள் நாட்டின் முன்னேற்றம், ஒற்றுமை, அமைதி இவற்றிற்கு வழிவகுக்கும் மக்கள் அரசை அமைத்து மக்கள் பணிபுரிய செய்திருள வேண்டுமென்று நல்லாய நாம் இறைவா, ஆயனுக்குரிய கனிவோடும் பாசத்தோடும் உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் அருள் கரத்தில் வைத்து வழி நடத்திரள வேண்டுமென்று இரக்கத்தின் ஊற்றை இறைவா, தரவனாளில் பங்கேற்கும் அனைவரும் நிறை ஆசிரையும் உடல்நலத்தையும் பெற்று தங்கள் தொழில் முயற்சிகளில் முன்னேற செய்திரள வேண்டுமென்று அருளின் நிறைவே இறைவா, இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் நீர் என்றும் கனிவுடன் ஆசிர்வதித்து அவர்கள் வாழ்வு வளம் பெறவும், குடும்பம் தழைக்கவும், தொழில் முயற்சிகள் வளரவும், நினைத்த காரியம் நிறைவேற செய்திருள வேண்டுமென்று நம்முடைய பாதுகாவலும் அடைக்கலமும் ஆதரவும் நமக்காக என்றும் பரிந்து பேசுபவருமான புனித பார்பரம்மாள் வழியாக இறைவனிடத்தில் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை எல்லாம் அமைதியாக எடுத்துச் சொல்லி நாம் மன்றாடுவோம்.
நமது பாதுகாவலியாகவும் நமக்காக இறைவனிடம் இடைவிடாது மன்றாடி அருள் வரங்களை பொழிந்து கொண்டிருப்பவளுமான புனித பார்பரமாளை நோக்கி அனைவரும் நம்பிக்கையோடு ஒரே குரலில் இணைந்து நாம் மன்றாடுவோம். உண்மையான இறைபக்தியும் நிலையான பரலோக பேரின்ப பேறு பெற்ற கன்னியான புனித பார்பரமாலே, நீர் இளம் வயதிலேயே ஞான தீட்சை பெற்று சத்திய வேதத்திற்காக மிகுந்த வேதனைப்பட்டு கன்னிமையை கரையின்றி பாதுகாத்து உமது ஆன்மாவை நேச பத்தாராம் இயேசுநாதரு கையளித்தீரே. விஸ்தினியா ராஜ்யத்தின் நல் பரிசாகவும் என் நேரமும் முழு அடைக்கலமாகவும் உம்மை பக்தியோடு வணங்கும் யாவருக்கும் நித்தம் உபகாரமும் நன்மைகளையும் செய்து வருகின்ற புனிதமிகு கன்னிகையே, பாவிகளாகிய எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடி இவ்வுலகில் படர்ந்துள்ள பாவ இருள் நீங்கவும் நாங்கள் திருச்சபையின் போதனைப்படி வாழவும் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும் உமது நிறை அருளை எம்மீது பொழிந்திரலும். இவ்வாறு நாங்கள் இறைவன் பேரிலும் உமது பேரிலும் பயபக்தியாயிருந்து பாவத்தை வெறுத்து உமது தயமிகு மன்றாட்டினாலும் பரிந்துரையினாலும் விண்ணக பேரின்பம் அடைவோமாக. ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பார்போற்றும் பாதுகாவலியும் இடிமின்னலின் பாதுகாவலியுமான புனித பார்வரமாளுடைய பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதுகாவலி தொடர்ந்து தன்னுடைய பரிந்துரையில் நமக்காக ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டு இருக்கிறோம். இல்லையென்றால் ஒவ்வொரு நாளுமே இந்த இடத்திற்கு வந்து நம்முடைய வேண்டுதல்களை முன்வைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இங்கு வீற்றிருப்பவள் உயிருள்ள தாயாக இருக்கிறாள். நாம் இந்த இடத்திற்கு வந்து என்ன தாயோடு பேசுகிறோமோ அதை அன்போடு கேட்டு இயேசுவிடம் கொண்டு செல்கிற தாயாக இருக்கிறார். ஆக இது ஒரு புண்ணிய திருத்தலம்தான், அமைதியாக இருக்கிற ஒரு இடம்தான். ஆக இந்த இடத்தில் நம்பிக்கையோடு நாம் எழுப்புகிற ஒவ்வொரு வேண்டுதல்களும் இறைவனுடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன என்பதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் அனைவரும் இந்த உன்னதமான திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலி கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார். அந்த கிறிஸ்து உயிருள்ள திருப்பலியில் வாழ்கிறார் என்கிற மகிழ்ச்சியில்தான்
இந்த உன்னதமான திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆக இந்த உன்னதமான திருப்பலியில் என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உன்னதமான திருப்பலியில் இறைவன் நமக்காக தன்னை உடைத்து கொடுக்க இருக்கிறார். அதை முழுமையாக விசுவசித்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதலையும் ஒப்பு கொடுப்போம். அதே வேளையில் இறைவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா விதமான நன்மையான காரியங்கள், கடந்த மாதம் முழுவதும் நம்மால் பல காரியங்கள் நடைபெறாது நினைத்திருப்போம். அத்தனை காரியங்களையும் இறைவன் நமக்கு நடத்தி கொடுத்திருப்பார். அவற்றை இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து இந்த உன்னதமான கல்வாரி பலியில் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இணைந்து ஒப்பு கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியானது லாசர் சேசு பார்பரால் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப நன்றிக்காகவும் பிள்ளைகளுடைய நல் வாழ்விற்காக தொழில் முன்னேற்றத்திற்காக நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் பேர பிள்ளைகளுடைய படிப்பு முயற்சிக்காகவும் மிக்கேல் ராஜ் மேரி குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காக தொழில் முன்னேற்றத்திற்காகவும் எட்வின் சுகன்யா குடும்ப நலனுக்காகவும் குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு முயற்சிக்காகவும் சுகிஷாந்த் மரியலிசா குடும்ப நலனுக்காக இறையருளால் சுகப்பிரசவம் நல்ல முறையில் நடந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் பிரான்சிஸ் செல்வெளியிலா குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காகவும் பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வின்சென்ட் ரோசலின் குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றியாகவும் சுரேஷ் ஜென்சி குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு முயற்சிக்காகவும் இருவின் ஷகிலா குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாக பிள்ளைகளுடைய படிப்பு முயற்சிக்காகவும் ஜெயராஜ் பெல்லா குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காக உடல்நல வேண்டியும் மகனுடைய எதிர்கால வாழ்வை இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாகவும் ஆரோக்கிய வியாகப்பன் மிக்கேல் அம்மாள் குடும்ப நன்றிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தேவ இரக்கம் சேசு பார்பரால் குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காகவும் சவரிமுத்து தாயம்மாள் குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காகவும் பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கப்பட்டதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் தாமஸ் அந்தோணி பன்னிலேலா குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு முயற்சிக்காகவும் ஜான் ஸ்டெல்லா குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காக பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாகவும் சலேட் மரியான் சூசை பமிலா குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காக தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜோசப் சுரேஷ் சகாய ஜெகதாம் குடும்ப நலனுக்காக குடும்ப நன்றிக்காகவும் பிள்ளைகளுடைய உடல்நல வேண்டியும் படிப்பு முயற்சிக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாகவும் சேசுராஜன் பிரமீலா குடும்ப நலனுக்காகவும் குடும்ப நன்றிக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு இறைவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நல்ல உடல்நல வேண்டி மன்றாடுவோம். இந்த உன்னதமான திருப்பலியிலே இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற அனைத்து திருப்பயணிகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் யாரெல்லாம் நம்மிடம் ஜெப உதவி வேண்டினார்களோ அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் திருத்தலத்தை நன்கொடையினால் தாங்கி கொண்டு இருக்கிற அனைத்து உபகாரிகள் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த உன்னதமான திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நடுங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். அது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, தந்தையினின்று ஜெனித்தவர் நீர், தந்தையினின்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவர் நீர், எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இன்று புனித பார்பரமாளின் புனிதையனுடைய நவநாள் கொண்டாட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்வுற செய்கின்றீர். அவருடைய அருள் பெருக்கின் துணையால் நாங்கள் என்றும் உதவி பெறவும், அவருடைய கற்பு துணிவை இவற்றெடுத்து காட்டினால் நாங்கள் ஒளி பெறவும் எங்களுக்கு அணிவுடன் வரம் வழங்குவீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமார் நமது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர் கடவுளே. திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு
விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெடுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 27 முதல் 33 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11, இறை வசனங்கள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்தில் இருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்தில் இருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பார்பரம்மாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை அல்லது இரவு வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலச்சூழ்நிலை காலையில் இருந்தது போல இப்பொழுது இல்லை. உடலை வருடிச் செல்கிற நல்லதொரு காற்றோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்திற்கு நாம் ஒவ்வொரு மாதமும் வருகிறோம். வந்து நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துன்பத்தை எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிற தாயோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு சில மனிதர்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஒரு சில மனிதர்கள் கண்களை மூடிக்கொண்டு மனதோடு மனதாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அது ஒவ்வொருடைய ஜெபத்தை பொறுத்தது. ஒரு சில பேருக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி கண்ணீரோடு அழுதால் இங்கிருந்து செல்கிற போது ஒரு மன நிறைவு இருக்கும். ஒரு சில பேருக்கு கண்களை மூடி அமைதியாக தியானித்தால், மனதோடு மனதாக பேசினால் அவர்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும். இது அவர்களுடைய ஆன்மீகத்தினுடைய முதிர்ச்சியை காட்டும். எதுவாக இருந்தாலும், இவ்வளவு மன அழுத்தத்தோடு நான் வந்தாலும், நான் இதை விட்டு திரும்பி செல்கிற போது என்னுடைய உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டு என்பதை நீங்கள் அனைவருமே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காகத்தான் இந்த ஒரு நாளில் நாம் நன்றி செலுத்த நடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 3 ஆண்டு கால பணிவாழ்வில் பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு சில கேள்விகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் கேட்கப்பட்டது. ஒரு சில கேள்விகள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற நோக்கில் கேட்கப்பட்டது. ஒரு சில கேள்விகள் இவரை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் கேட்கப்பட்டது. இன்றும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது. எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்து கொண்டிருக்கிறீர்
அப்ப எந்த அதிகாரம், எதற்காக இந்த ஒரு கேள்வி இயேசுவிடம் கேட்கப்பட்டது என்பதை அறிய இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். எருசலேம் ஆலயத்தில் அவர்கள் வழிபடுவதற்கு பதிலாக வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆடு மாடுகளை விற்று கொண்டிருந்தார்கள். நாணயங்களை மாற்றிக் கொண்டிருந்தார்கள். இயேசு வருகிறார், அவர்களை பார்க்கிறார், கோபம் கொள்கிறார். ஒரு சாட்டை எடுத்து அவர்களை வெளியே அடித்து துரத்திவிட்டு, என் தந்தையினுடைய இல்லத்தை சந்தையாக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களை கடுமையாக சற்று கோபப்பட்ட ஒரு நிகழ்வை பார்த்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒரு சில நேரங்களில் மறைநூல் அறிஞர்கள் தனியாக கேட்பாங்க, பரிசேயர்கள் தனியாக கேட்பாங்க, மூப்பர்கள் தனியாக கேட்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் 3 பேரும் ஒன்று கூடிட்டாங்க. மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், பரிசேயர் 3 பேரும் சேர்ந்து இந்த கேள்வி கேட்கிற, இந்த அதிகாரத்தால் எங்களை ஆலயத்தில் இருந்து வெளியே துரத்தினீர், உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? படைத்தவருக்கு அதிகாரம் தேவையில்லை, இருந்தாலும் யோசிச்சு பார்க்கிறார். சரி, அவர்கள் ஒரு கேள்வி கேட்ட, நம்ம ஒரு கேள்வி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதர்கள் கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் எத்தனை அடி எடுத்து வைப்பாருங்கிறது அவர் கேட்ட கேள்வியிலிருந்து நமக்கு தெரிந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, படைப்பின் தொடக்கத்தில் இருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கின்றன. கடவுளிடமிருந்து மனிதனால் கேட்கப்பட்டு இருக்கிறது. சாத்தான் ஆதாம் ஏவாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்த பழங்களையும் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அப்படிலாம் சொல்லல, ஒரே ஒரு மரத்தில் உள்ள கனியை மட்டும் உண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது ஒரு கேள்வியா இருந்துச்சு. அப்புறம் கடவுள் கேட்கிறார், ஆதாம் எங்கே இருக்கிறாய்? நான் மரத்தின் பின்னால ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேன், உனக்கு ஆடை இல்லைன்னு உனக்கு சொன்னது யார்? கடவுள் மனிதனை பார்த்து கேட்கிறார். மறுபடியும் ஏவாளை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் இப்படி செய்தாய்? என்னை பாம்பு வஞ்சித்தது, நானும் அதை உண்டேன். இப்படி கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அதன் பிறகு அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் காயின், ஆபேல். பொறாமையின் காரணமாக காயின் ஆபேலை கொள்கிறான். கடவுள் கேட்கார், உன்னுடைய சகோதரன் எங்கே? ஒரு கேள்வி. காயின் சொல்றான், நான் என்ன அவனுக்கு என்ன காவலாளியா? இந்த உரையாடல் முற்றுகை. இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அன்னை மரியாளிடத்திலும் ஒரு கேள்வி. அன்னை மரியாள் கபிரியேல் வானதூரை பார்த்து கேட்டார், நான் கணவனை அறியேன், எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? நல்ல ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது. அதே கேள்வியை சக்கரியாஸ் கேட்டார், நானும் என்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவர்கள், எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? அங்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. சீமோன் பேதுரு கேட்பார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? தாய், தந்தை, தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு சில கேள்விகள் அறியாமையினால் கேட்கப்பட்டன, ஒரு சில கேள்விகள் நல்ல நோக்கத்திற்காக கேட்கப்பட்டன, ஒரு சில கேள்விகள் சூழ்ச்சியில் சிக்க வைக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டன. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் கடவுளிடம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பஞ்சம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே கேள்வி கேட்டே பழக்க விட்டு விட்டோம். எங்கு தொடங்கியது? பெற்றோரிடம் தொடங்கிய அந்த கேள்வி பள்ளியில் படிக்கின்ற போது ஆரம்பித்து, கல்லூரியில் படிக்கின்ற போது ஆரம்பித்து, கடைசி வரை கேள்வி கேட்பது நாம் அனைவருமே வல்லுநர்கள் தான். நமக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும் இல்லையா? பதில் சொல்ல தெரியாது. நம்ம யாராவது ஒரு பதில் சொல்ல முடியாம ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆம் இல்லை சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? பரிசையில் சொன்னது போல எங்களுக்கு தெரியாது, இது அப்படி நழுவி போறது. அதை தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. கேட்ட கேள்விக்கு மறு கேள்வி திருப்பி கேட்டார், பதில் சொல்ல முடியல. கடவுளை பார்த்து எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கேள்வி கேட்க வேண்டாம் என்று கடவுள் எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா கேள்வி கேட்டவங்கெல்லாம் சாபம் போட்டிருப்பார் இல்லையா? இல்லை, கேள்வி கேளுங்க, உங்களுக்கு தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் கேட்டார். நல்ல கேள்வி கேட்டாங்கல்ல, ஆண்டவர் நிலைவாழ்வு உரிமைக்குள்ள என்ன செய்யணும்? எல்லா கட்டளைகளையும் போய் கடைபிடி. கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் நாம் எந்த நோக்கத்திற்காக படைத்தவரை நோக்கி கேள்வி கேட்கிறோம்? பல நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிற போது, இறைவா எனக்கு ஏன் இதை தந்தீங்க அப்படி என்னைக்காவது கடவுளை பார்த்து நாம் கேட்டது உண்டா? ஒரு வாகனம் வாங்குறோம், ஆண்டவர் எனக்கே அந்த வாகனம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு நிலம் வாங்குறோம், ஆண்டவர் எனக்கே அந்த நிலம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோமா? இல்லை. லாட்டரியில் ஒரு கோடி விழுது,
ஆண்டவர் எனக்கே விழுது அப்படின்னு கேட்டிருக்கோமா? இல்லை. ஆக மகிழ்ச்சியான தருணங்களில் நாம் எதையும் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பது கிடையாது. எப்போது கேட்போம்? எப்ப கேள்வி கேட்போம்? நமக்கு கிடைக்காத ஒன்று பக்கத்து வீட்டில் உள்ள உங்களுக்கு கிடைச்சா கேள்வி கேட்போம். ஆண்டவர் எனக்கு இது கிடைக்கல, அவனுக்கு அது கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? இல்லை கேட்க மாட்டீங்களோ? கேட்பீங்களா இல்லையா? மக்களை தெரியாதுங்கிறது பதில் கிடையாது. கேட்பீங்கன்னா கேட்போம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுவரை கேட்டதே இல்லை. மட்டும் கைத்துக்கும் பாப்போம். நான் கடவுளை பார்த்து இதுவரை பிறந்திலிருந்து இந்த தருணம் வரை எந்த ஒரு நிகழ்விலும் படைத்தவரை கேள்வி கேட்டதே கிடையாது. அப்படி சொல்ற மட்டும் கை தூக்குங்களேன். ஏன் கை தூக்கி மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ? அப்ப எல்லாருமே உண்மையிலே நானும் உட்பட இறைவனை பார்த்து கேள்வி கேட்டு இருக்கிறோம். என்னைக்காவது நம்ம கேட்டதுக்காக அவர் நம்மிடம் கோபித்து இருக்கிறாரா? நீ என்னை பார்த்து கேட்டுட்ட, என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்மளை பார்த்து ஒதுக்கி இருக்கிறாரா? இல்லை. தன்னுடைய பன்னால் படைக்கப்பட்ட மகனோ மகளோ தெரியாம கேட்கிறாங்க, பதில் சொல்லுவார். ஏற்ற காலத்தில் பதிலை கொடுப்பார். கண்களை பொருத்தியவர் காணாதிருப்பாரோ, காதுகளை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் கடவுள் பதில் தர மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். ஆனா எந்த நோக்கத்தில் கேட்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பல பேர் இன்று கடவுளை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறான். நிச்சயம் கேட்க மாட்டார். ஆண்டவர் எனக்கு ஏதாவது பதில் கொடுங்க, எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியல புரியல அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா கடவுள் பேசுவது நம்மால் புரிந்து கொள்ளப்படும். ஆக எந்த நோக்கத்திற்காக கடவுளை பார்த்து கேட்கிறோம், கடவுளை பார்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறதா நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. ஆக நம்முடைய கடவுள் என்றைக்கும் பேசக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. அதான் ஜெபம் சொல்லுவாங்க. ஜெபம்னா என்ன? கடவுளை மட்டும் பேசிக்கொண்டு நம்ம சும்மா அமர்ந்திருப்பது ஜெபம் இல்லை. ஜெபம் என்பது டயலாக், ரெண்டு பேரும் பேசணும். அது மோனலாக் கிடையாது. கடவுள் பேசி நம்ம சும்மா இருக்கிறதும், நம்ம பேசி கடவுள் சும்மா இருக்கிறதும் இல்ல. அது ஒரு உரையாடல். நம்ம கேட்கணும், அவர் பதில் சொல்லுவார். திருப்பி அவர் கேட்பார், நம்ம பதில் சொல்லணும். பல நேரங்களில் நம்ம கேட்கிறோம், அவர் பதில் சொல்லுகிறார். அவர் கேட்கிற கேள்விக்கு நம்மகிட்ட பதில் இருக்கா? அவர் கேட்கின்ற கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா? பதில் இருக்கா? ஒரு முடிவோட வந்திருக்க அப்படிதானே? நீ வாயை துறக்கப்படாது. அவர் கேட்கின்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கிறதா? மனசாட்சி படி சொல்லுங்க, உண்மை இருக்குதா இல்லையா? அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் குத்தும். நிச்சயமா சொல்றேன், அது யாராலையும் பதில் சொல்ல முடியாது. தலை குனிஞ்சுதான் நிற்போம். எழுதி வேணா வச்சுக்கிடுங்க. இன்றைக்கு யாரும் நீதிமான்கள் தங்களை சொல்லிக்கொள்ள முடியாது. அவர் கேட்கிற ஒரு கேள்வி கூட நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஏதாவது இடத்துல தவறி இருப்போம், தலை குனிஞ்சுதான் நிற்போம். ஆனால் இறைவன் நாம் கேட்கிற எல்லா கேள்விக்கும் தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு நமக்கு பதில் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்ப கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளுக்கு தகுதியுள்ளவர்களா இருக்கணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீ கேள்வி கேளு, ஆனா நல்லவனாக உண்மை உள்ளவனாக இருந்து என்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு சொல்றார். நீ எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு என்னை பார்த்து ஏன் கேட்கிற? நான் படைத்தவன், நீ என்னால் படைக்கப்பட்டவன் இல்லையா? நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேட்கிற. நீ கேட்கறது சரியா இருந்துச்சுன்னா, நீ கேட்பதற்கு தகுதி உள்ளவனாக இருந்தால் நான் உனக்கு ஏற்ற காலத்தை பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பல நேரங்களில் நம்ம கிடைக்காததுக்கு பிரச்சனையே அதுதான். பல நேரங்களில் கண்ணீரோடு கேட்கிறோம், ஆனா கையில கொடுக்கப்படவே இல்லை. பிரச்சனை இருக்கு. நாம உண்மையா கடவுளை பார்த்து கேட்கல, நம்ம தகுதி உள்ளவங்களா கேட்கல. அதனால பல நேரங்கள்ல எனக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உண்மையா கடவுள்கிட்ட கேட்கிறேனா? நான் தவறு செய்யாம கேட்கிறேனா? மனசாட்சியோடு கேட்கிறேனா? உண்மையிலே இதெல்லாம் கேட்டுட்டு பாருங்க. நீங்க கேட்காமலே கடவுள் 2 மடங்காக திருப்பி கொடுப்பார். ஆக நாம் கடவுளை பார்த்து கேட்பதற்கு முன்னால் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே போதும், கடவுள் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு குடும்பத்திலையும் பிள்ளைங்க கேள்வி கேட்கும் போது தாய் தந்தை கோவப்பட மாட்டாங்க. மண்ணகத்தில் இருக்கிற தாய் தந்தையே அப்படி இருக்காங்க அப்படின்னா, விண்ணகத்தில் நம்மை படைத்த கடவுள் எப்படி இருப்பார் பாருங்களேன். நம்ம கேட்கறதுல சந்தோஷப்படுவார். ஆனால் நீ நன்றாக இருந்து என்னிடம் கேட்டு விடு அப்படின்னு சொல்றார். நீ நல்லவனாக வாழ்ந்து விட்டு நான் சொல்ற விழுமைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு நேர்மையா உண்மையா கேட்டு பாரு, நீ கேட்காமலேயே உனக்கு எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது உண்மை. கடவுள் கொடுத்த கொடைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது கிடையாது. வாக்குறுதி கொடுத்தவர் மனிதர் அல்ல, கடவுள்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுளாக இருக்கிறார். அதனால நம்ம கடவுள்கிட்ட கேள்வி கேட்டாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதலை முன் வச்சாலும் சரி, உண்மையுள்ளவர்களா, மனசாட்சியோடு நேர்மையா, நல்லவர்களா கேட்குறோமா அப்படின்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா நம்முடைய கைகளில் அது ஆசீர்வாதமாக கொடுக்கப்படும். ஆமென். இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவு மனிதனின் பயன்மனது அப்பத்தை பொடிகின்ற விதங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக எங்களுக்கு இன்று மார்பனவாக. போற்றி நமது பெருக்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டும் ராஜி செடியும் மனிதர்களை பிறகு பிடிக்கின்ற மிதங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பணமாக எங்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பிள்ளையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்து நலன்களுக்காகவும் அது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வை வழங்கும் வள்ளலே இறைவா, புனித பார்பரமாளின் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றளவும் வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் எல்லாம் உமக்கு என்று மகிழ்ச்சி தந்தது போல இந்த காணிக்கைகள் எல்லாம் உமக்கு ஏற்றவையாகிய நீர் எங்களுக்கு வரம் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித பார்வரம்மாள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை எல்லாம் உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை எல்லாம் உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர்.
ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது அது மாற்றுமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இன்று மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்ப நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்
உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டனி மற்றும் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திறவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் குறிப்பாக யாரும் நினையாத அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரிய, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித பார்பரமால், புனித மரிய குரட்சி, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குந்தரலாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேச கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையனைத்திலும் இருந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருச்சபை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆமென்.
என் தேவனே, நானுமே விசுவசிக்கிறேன். நானுமே ஆராதிக்கிறேன். நானுமே நம்புகிறேன். நானுமே நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசியாதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். அன்பந்தவர்களே, இடிமின்னலின் பாதுகாவலியான புனித பார்பரமாளுடைய முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி உன்னதமான திவ்ய பலி திருப்பலியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலி நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாள் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த இடத்திற்கு வந்து ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி நவநாள் திருப்பலி சிறப்பாக நடைபெற உதவி செய்திருக்கிற, அதாவது காலையிலிருந்து இந்த தருணம் வரை பல நபர்கள் உடல் உழைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற திருப்பயணிகளுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு வந்து இந்த இடத்தில் நமக்காக அவர்களும் ஜெபித்து நமக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த உன்னதமான திருப்பலியில் வந்திருக்கிற அனைத்து திருப்பயணிகளுக்காகவும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பயணிகளுடைய கனிவான ஒரு கவனத்திற்கு மாதத்தினுடைய 3 சனிக்கிழமையும் பங்கு ஆலயத்தில் மாலை நவநாள் திருப்பலி மற்றும் குணமளிக்கக்கூடிய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மட்டும் இந்த தெற்கூர் ஆலயத்தில் வைத்து நவநாள் திருப்பலி நிகழ்வு நடைபெறும். அதனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழுங்கள்.
நலம் பெற்று செல்லுங்கள். அடுத்தபடியாக ஒவ்வொரு மாதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமாக இருந்தாலும் சரி, பல நல்ல உள்ளங்கள் நன்கொடைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஆசனமாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய தெற்கூர் திருத்தல வளர்ச்சி பணியாக இருக்கலாம். பல பேர் பெயர் சொல்ல விரும்பாமலேயே பல நன்கொடைகளை ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் உபகாரிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் உங்களுக்காக அன்னையினுடைய அசன விருந்து வழங்கப்படும். மகிழ்ச்சியாக உண்டு செல்லுங்கள். ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்து மகிழ்ச்சியாக திருப்பலியில் கலந்து கொண்டு அந்த உணவை பெற்று செல்லும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கம் போல சொல்வது ஒன்றுதான். நாளை ஞாயிற்றுக்கிழமை பாரு, எங்களுக்கு தெரியும் சொல்கிறீங்களோ, இருந்தாலும் ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நாளை நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையினுடைய உன்னதமான மறைபொருள் அதுதான் அடிப்படை. இயேசு கிறிஸ்து திருப்பலியில் அப்பத்தையும் ரசத்தையும் தன்னை உடலாக இரத்தமாக மாற்றுகிறார். இது மட்டும்தான் திருச்சபை. இது இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதை அடிக்கடி சொல்லுவேன். பார்பரமாளிடம் வந்து ஜெபிப்பது நல்லது, அதை விட சிறந்தது பார்பரமால் நம்பிய கிறிஸ்துவை திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை பெற்றுக்கொள்வது. ஆக இன்று நற்கருணை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாளையும் அதுபோல நீங்கள் எந்த பங்கிலிருந்து வந்தாலும் சரி, நம்முடைய பங்கில் இருந்தாலும் சரி, ஞாயிறு கடன் திருப்பலியில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, புனித பார்பரமாள் எனும் புனிதையை கண்ணிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியினால் புனிதர்கள் மத்தியில் முடி சூட்டினீரே. உன்னதமான அருமடையாளத்தின் ஆற்றலினால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு ஒரே குடும்பமாக வந்து சேர நீர் எங்களுக்கு வரம் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஆலயத்தை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் திருப்பயணிகளையும் நோயாளிகளையும் இறைவன் கனிவுடன் ஆசிர்வதித்து அவர்கள் உடல் உள்ள நோய்களை குணப்படுத்தியறல நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உடல் ஆன்மீக நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய உமது மக்களுக்கு ஆறுதல் தாரும். உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எமது மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். மதுரையிலே இயேசுவின் உடலின் இரத்தத்தையும் நற்கருணையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்முடைய உள்ளத்திற்குள் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற உன்னதமான நம்பிக்கையோடு கண்களை மூடி ஜெபிப்போம். எந்த ஒரு இடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் கேட்கிற எல்லாவற்றிற்குமே இறைவன் கனிவோடு செவி கொடுக்கிறார். ஆக நிச்சயமாக நமக்கு அருகில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். உடல் உள்ள நோய்களோடு வந்திருக்கலாம். உடல் சார்ந்த நோயாக இருக்கலாம், உள்ளம் சார்ந்த நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்த நோயாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய அருகில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். முழுமையாக உணர்வோம். நமக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிற அந்த இறைவனை முழுமையாக பற்றி கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை வாழ்வழித்து கொண்டிருப்பவரே, நாங்கள் அனைவருமே தகுதியற்றவர்கள் தான். பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குற்றம் குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த உன்னதமான பலி திருப்பலியிலே உம்மை எங்களுக்கு உணவாக தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உன்னதமான இந்த இடத்திலே நம்பிக்கையோடு உம்முடைய திருமுன் கூடியிருக்கின்ற இந்த குடும்பங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராகும். இன்னும் இந்த உன்னதமான திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இணையதளம் மூலமாக திருப்பலியை கண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று எங்களிடம் ஜெப உதவி கேட்டார்களோ அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உடல் உள்ள ஆற்றலை தந்திருக்கின்றீர். உன்னதமான திருப்பலியில் நடந்து வந்து
பங்கு கொள்வதற்கான நல்ல உடல் உள்ள நலத்தை வழங்கியிருக்கின்றீரே, அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறோம். இன்னுமாய் நாளைய தினம் நாங்கள் ஏறெடுக்கிற உன்னதமான பலி திருப்பலியில் எங்களுக்காக உடலாக இரத்தமாக மாறி இருக்கின்றீரே, அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். என்னுடைய கைகளிலே அமைக்கி குலுக்கி சரிந்து விழாதபடி என்னுடைய கைகளிலே கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். சோர்ந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக செபிக்கிறோம். நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ளாக நம்பிக்கை ஆழப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நன்றி உணர்வோடு வந்து இன்னும் நன்றியை மிகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். துன்பத்தோடு துயரத்தோடு மன அழுத்தத்தோடு வந்திருக்கிறோம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் கணவனோடு மனைவியோடு பிள்ளைகளோடு உறவுகளோடு சொந்தங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளையாகி நாம் சந்நிதியிலே வந்து கூடியிருக்கிறோம். எங்கள் உள்ளங்களை ஆய்ந்து அறிந்தவரை எந்த நோக்கத்திற்காக உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அந்த நோக்கம் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்கும்படியாக செபிக்கிறோம். விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உமது மனம் விரும்புவதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். உடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். உச்சி முதல் உள்ளம் கால் வரை நாங்கள் எங்களை வருத்துகிற நோய்களில் இருந்து, வலிகளில் இருந்து, வேதனையிலிருந்து எங்களை முழுமையாக பிடிவித்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இன்னும் பல தேவைகளுக்காக செபிக்கிறோம். கடன் பிரச்சனை நீங்க வேண்டுமென்று செபித்து கொண்டு இருக்கிறோம். திருமண காரியங்கள் நடக்கும்படியாக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக செபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல படிப்பை வச்சு பெற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல உடல்நலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். வீடு கட்ட தொடங்கி இருக்கிறோம், நல்லபடியாக வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். வீடு கட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். திருமண காரியங்கள் நல்லபடியாக நடைபெற்றதற்காக நன்றி செலுத்தி, இன்னும் பல காரியங்களுக்காக நன்றி செலுத்தி, இன்னும் பல தேவைகளோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் நிறைவாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நற்கரனில் வாழ்ந்து கொண்டு இருப்பவரே, உம்மை நம்பி வாழ்ந்திருக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்யலாது. உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது. நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். இன்று இருப்பது போல ஒவ்வொரு நாளும் எங்களை மேன்மையோடு வாழச் செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளை காத்தது போல நாளை தினமும் காலை முதல் இரவு வரை எங்கள் முழுமையாக காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறையாசிரையும் இறை மகிழ்ச்சியும் பெற்றவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.